ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். சில பசங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரியலாகவே நம்மளுடைய லைஃபுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணை தொடர்ந்து நம்மளுடைய லைஃப்பில் ரீட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய லைஃப்பில் நடக்குது, உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவை கிடையாது. அந்த பொண்ணை உன்னுடைய லைஃப்பை விட்டு போக சொல்லிடலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, கூல் அண்ட் ஹாட் பேபிஸ். சில பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பயங்கரமாக உங்கள் கூட ரொம்ப, அதாவது உங்கள் லைஃப்பில் அவங்க இல்லை அப்படின்னா லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கண்டுக்கிறவே மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும், என்னடா ஆச்சு இவங்களுக்கு, நேற்று அந்த அளவுக்கு நம்ம கூட ரொம்ப டெப்த்தாக பேசுனா இன்றைக்கி பார்த்தா அப்படின்னா கண்டுக்கிறவே மாட்றா, என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே மென்டலி டிப்ரெஷாக ஃபீல் ஆகும். அப்படி ஒரு ஃபீல் உங்களுடைய லைஃப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே தேவை கிடையாது. அந்த பொண்ணை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை விட்டோ இல்லை உங்கள் லைஃப்பை விட்டோ வெளியே போக சொல்லிடலாம். நம்பர் 2, ஹியூஜ் இம்பேலன்ஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. நீங்கள் எந்த அளவுக்கு லவ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்காவது அந்த பொண்ணு திரும்ப உங்களுக்கு லவ்வை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த பொண்ணு ரிசீவ் மட்டும் தான் பண்ணுறாங்க, திரும்ப உங்களுக்கு எதுவுமே பண்ணலை இல்லை பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் அவங்கள கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம உண்மையிலே ஹை வேல்யூ போல், நம்ம இல்லை அப்படின்னா இவனுடைய லைஃப் இல்லை போல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்கிற எந்த விஷயத்தையும் அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நீ இல்லை அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் பொழுது இன்செக்யூரில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை நீங்கள் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கட்ட ஆரம்பிப்பாங்க. நம்பர் 3, எந்த சுச்சுவேஷன்லேயும் அந்த பொண்ணோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய வேலையே கிடையாது. பொண்ணுங்களுக்கு யார் ஒருத்தன் தன்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறானோ கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட அவன் ஃபெயில் தான் ஆவான். ஏன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. பொண்ணுங்க கொண்டு வர மேக்ஸிமம் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாவே அதுவே சால்வ் ஆயிரும். ஆனால் இது தெரியாமல் நிறைய பசங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த பொண்ணுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்ல வராங்களோ காது கொடுத்து கேளுங்க. அந்த பொண்ணோட பிரச்சனையை அந்த பொண்ணை தான் சால்வ் பண்ணணும். நிறைய டைம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு டைம் சொல்லி பாருங்கள், கேட்கணும். கேட்கல அப்படின்னா தயவு செஞ்சு திரும்ப அதே விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னு நினச்சா பண்ணுவாங்க. அப்படி பண்ணலை, நான் ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறேன் அப்படின்னா தாராளமாக கையெடுத்து கும்பிட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறது தான் ஒரு நல்ல மென்னுக்கான ஒரு குவாலிட்டி. நம்பர் 4, எந்த காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணோட வேல்யூவை அந்த பொண்ணுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது முடியாத காரியம். அந்த பொண்ணுக்காக புரியணும், ஓகே நம்மளுடைய வேல்யூ இது, ஸோ நம்ம இந்த ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பொண்ணுங்கக்கிட்ட அந்த பொண்ணோட வேல்யூவை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து டம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் வருமே தவிர நீங்கள் அந்த பொண்ணை வேல்யூவை புரிய வைக்க, அதில் அந்த பொண்ணை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு புரியவே புரியாது. இன்கேஸ் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட வேல்யூவை புரிய வச்சிட்டிங்க, அந்த பொண்ணு மேலே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஸ்டே பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் முன்னாடி அந்த பொண்ணோட வேல்யூவை புரிய வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, அதெல்லாம் சைக்கோத்தனமாக தெரியும். ரெண்டாவது அதெல்லாம் டார்ச்சராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க கூட நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் அவங்க கூட ஸ்டே பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பண்ணி சக்ஸஸே ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களை விட்டுட்டு ஈஸியாக போயிடுவாங்க. இது ரியல் லைஃப்பில் நிறைய பேரோட லைஃப்பில் நடந்திருக்கு. பி கேர்ஃபுல். நம்பர் 5, சில பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய லைஃபு என்னோடய ரூலு, நான் இப்படி தான் இருப்பேன். அவங்கக்கிட்ட பொட்டன்ஷியலே இருக்காது, ஆனால் பயங்கரமாக ஃபெமினிசம் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட ஃபினான்ஸே இருக்காது, உங்களுடைய ஃபினான்ஸில் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. நான் நிறைய பாய் ஃப்ரெண்டோட பேசுவேன், வெளியே போவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். அதாவது உங்களுடைய லைஃப்பை அன்கம்ஃபர்டபுளாக மாற்றுற மாதிரியான நிறைய விஷயங்களை உங்களுடைய பணத்தில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நீங்கள் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. சிங்கிள் ஷாட்டில் அவங்கள தூக்கி வெளியே போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா அது என்றைக்கே இருந்தாலும் ஒரு டாக்ஸிக்கான ஒரு
லைஃப் ஸ்டைலை தான் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. உங்களுடைய மென்டல் ஹெல்த் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா யாருக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய சம்பாத்தியத்தில் அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும். ரெண்டாவது, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சப்போர்ட்ஸ் கூட அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படிப்பட்ட சில கேரக்டர் இருக்கிற பொண்ணுங்கக்கிட்ட இருந்து நீங்கள் தூரமாக இருக்கலாம். இல்லை உன்னோட லைஃப்பை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக கையை எடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.